இவர் தாங்க அப்பா. அது என்னன்னு தெரில, டீனேஜ் வந்துட்டாலே பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரு சின்ன கேப் வந்துடுது. எங்களுக்குள்ளேயே வந்துடுச்சு, நான் பைக் கேட்டனால. என்னடி வெட்டியா இருக்கான், காலேஜுக்கு போலையா? உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு எக்ஸாம் லீவ் இல்ல? லீவ்னா வீட்டில் படிக்க வேண்டியது தானே? உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன அந்த பைக்கு தானே? ஆமா, பிளஸ் டூலே நல்ல மார்க் எடுத்தா வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். அவனும் நல்லா வாங்கிட்டான். 2 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் வாங்கி கொடுக்க முடியல. பாவங்க அவன். நீ தானே சொன்ன, நீ தான் வாங்கி கொடுக்கணும். ஆமா, உங்களை கட்டிக்கிட்டு நான் தான் சந்தோஷமா இல்ல, அவனா சந்தோஷமா இருக்கட்டுமே. பைக்கு வாங்க வேணாம்னு சொல்லல, அவன் சம்பாரிச்சு அவனே வாங்கட்டும். உங்களோட பேசி இனிமே பிரயோஜனமே இல்லைங்க. என் பேர் கௌதம். டீனேஜில் எல்லா பசங்களுக்கும் 2 லவ் இருக்கும். ஒன்று பைக், இன்னொன்று பொண்ணு. அவள் பேர் மீனு. இப்போ அவளுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி தாங்க, வண்டி இல்லைன்னா கடுப்பாயிரும். இன்னைக்கு என்ன புதுசா சாரிலாம்? இல்லை, சும்மா ஒரு சேஞ்சுக்கு தான். செம்மையாக இருக்கு. இன்னைக்கு சார் எங்கேயும் வெளியே போகலையா? பைக் தான் இல்லையே, அப்புறம் எப்படி போகிறது? அப்பா சாமி, உன் பைக் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, நான் எதுவும் கேட்கலப்பா. சரி, ஏதாச்சும் ஆர்டர் பண்ண சாப்பிடலாம். சரி ப்ரோ, ஒரு வெஜ் பீ. இந்தா. என்னங்க அதை சாமி நல்லா வச்சுட்டு பாரு. போறீங்க? என்னங்க வண்டி வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன், அவங்ககிட்ட கொடு. அப்படியா? டேய் கௌதம், டேய் கௌதம். என்னம்மா? முத பைக் வாங்கியிருக்கோம், அவள்கிட்ட காட்டணும். சும்மாவா போகிறது? ஏதாச்சும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி வாங்கிட்டு போ. யாரு? எவனும் இல்லையே. இங்க இருந்தா சவுண்ட் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நான் தான் பேசினேன். என்னது, நீ பேசுவியா? எஸ் டியூட். பைக்கு பேசுமா? மை காட், சீரியஸாவா? எஸ். உனக்கு அவளை காட்டுறேன், பிடிக்கும் ரொம்ப. எப்படி? செமையா இருக்கு, உனக்கு மட்டும். ஹே, என்ன? சூப்பரா இருக்கு. டேய், எங்கடா போறோம்? சர்ப்ரைஸ்.
எல்லாமே இருந்துச்சு. என் பைக், என் லவ், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஆனால் இன்றைக்கி என் கிட்டே இருந்ததெல்லாம் என்னை விட்டு விலகி போகணும், என்னை விட்டு விலகி இருந்ததெல்லாம் என் கிட்டே வரணும் நினச்சி கூட பார்க்கல. இவ வேறு அழுதுகிட்டே கூப்பிட்றா. என்னவா இருக்கும்? புலம்பாதடா, அதான் வரேன் இருக்கால. வா போகலாம். இல்லை வேணாம், நடந்தே போகலாம். ஓகே. நம்ம லவ் பண்ணுறது அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிட்டு போகுது, அதனால என்ன இப்போ? உன்ன மாதிரி ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாங்கிறதுக்கு? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். சாரி, நீ அழுறது என்னால் பார்க்க முடியாது. ஏய் அழாதடா. எத்தனை வருஷம் லவ் பண்ணோன்னு தெரியுமாடா? விட்டுட்டு போயிட்டா. சரி சரி ஃபீல் பண்ணாதடா. ஐ லவ் யூ. ஏய் ஏய் ஏன் அழுகுற? ஏய் சொல்லிட்டு போ. ஏய் என்ன சொன்ன? அவள் அழுதுட்டு வரும்போது நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேனா, நான் ப்ரப்போஸ் பண்ணனால அழுதுட்டாளாமாம்மா? ஒன்றும் புரியலடா. உன் மங்கா நம்பர் அவன்கிட்ட போய் கேளு. பொண்ணுங்க பின்னாடி சுத்ததான் உங்கள் ஆத்தா இப்போ என்னை பெற்று விட்டாங்களா? எந்த பொண்ணு பின்னாடி எவன் போகிறான்னு பார்க்க தான் உங்கள் ஆத்தா போய் உனைய பெற்று விட்டாங்களா? சாவுடா. இது ஒன்றும் படம் இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் அடிக்கிறதுக்கு. 2 பேர் அடிக்க முடியுமான்னு தெரில, ஆனால் வாங்கினதை திரும்பி கொடுக்கணும்னு தோணுது. மாப்ள வாடா, வந்து வண்டியோட வாடா. சீக்கிரம் வாடா. போடா. போடா முன்னாடி. மாப்ள போடு இவனை போடுறா. குச்சிடா மாப்பிள ஆடா. டேய் பேசுறா. இப்போ நீ என்னை விட்டு போயிட்டேல, எனக்குன்னு யாருமே இல்லாதப்ப நீ தானடா என் கூட இருந்த. இப்போ நீ என்னை விட்டு போயிட்டேல. டேய் அவள் தான் என்னை விட்டு போனா, இப்போ நீயும் என்னை விட்டு போறேல. நான் எங்கடா உன்னை விட்டுட்டு போனேன்? பா சாரிடா, உன்னை இத்தனை நாள் கஷ்டப்படுத்தினதுக்கு. இது உன்னை புரிஞ்சிக்க எடுத்த முயற்சி. உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன்னான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த 2 நாள் உன் கூட இருந்தேன், ஒரு நல்ல நண்பனாக இருந்தேன், இனிமேலும் இருப்பேன்.